சிந்து மீது அரபு தேசத்தின் படையெடுப்பு 712 வாக்கில் முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் இந்தியா மீது போர் தொடுத்து வராரு. இந்தியா மீது போர் தொடுத்து சிந்து அப்படிங்கிற பகுதியை, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அது சிந்து அப்படிங்கிற பகுதியை அதை கேப்சர் பண்ணுறாரு. இவர் வந்துட்டு போய் ஒரு 300 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கஜினி முகமது அல்லது முகமது கஜினி அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வர்றாரு. யார் இந்த முகமது கஜினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி நகரத்தின் அரசனாக இருக்கக்கூடியவர். ஸோ இன்றைக்கி ஆப்கானோடைய தலைநகரம் நமக்கு தெரியும், காபுல் அப்படின்னு. அன்னைக்கு இவர் ஆப்கானில் கஜினியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இவருடைய பெயரும் முகமது கஜினி தான். இப்போ இந்தியாவின் மீது இவர் வந்த நோக்கம் என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்தியாவின் மீது அவர் வந்த நோக்கம் கொள்ளையடிப்பது தான் பிரதானமான நோக்கமாக இருந்தது. குறிப்பாக 17 முறை இந்தியா மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை, குறிப்பாக கோயிலில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கார். அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கொள்ளையடிப்பு சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோமநாதபுர ஆலய கொள்ளையடிப்பு. சோமநாதபுர ஆலய கொள்ளையடிப்பு அப்படிங்கிறது 1025 நடக்குது. இது நடந்து முடிஞ்சு இந்த வருஷத்தை கால்குலேட் பண்ணிங்கன்னா 1000 வருஷம் ஆச்சு. ஸோ 1000 இயர் ஆனிவர்சரி. நிகழ்வுக்கான 100 ஆண்டு நினைவு தினம் இது. 1000 ஆண்டு, 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டு நினைவு தினம். 1025 நடந்த ஒரு சம்பவம். இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம்.